ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் ட்ரேடுக்கு பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சில சமயங்களில் நீங்கள் மார்னிங் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, மோரோவர் பிகினராக வரச்ச உங்களுக்கு நிறையா லாஸஸ் வரும். சரிங்களா? அப்போது இதை எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் லெவலுக்கு வருவீங்க. நீங்கள் ட்ரேடுக்கு வந்தோடனே இனிஷியலாக ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை வச்சு நீங்கள் இருக்கிற கேபிட்டல் எல்லாத்தையும் போட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. மொத்தமாக அந்த கேபிட்டலை ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நான் அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்போதுமே ஒரு விஷயத்தை நிறையா முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் வந்துடும். சரிங்களா? இங்கே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரே விஷயத்தை மட்டும் தொடர்ந்து மார்க்கெட் வருது அதே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெயிலியர் வரும். அந்த ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போது உங்கள் எல்லாத்துக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நேராக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை என்ன பண்ணுங்கன்னா 9:08 இல்லைனா 9:10 இங்கே செக் பண்ணுங்கள். இப்படியே வந்த உடனே கொஞ்சம் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அட்வான்ஸ் எத்தனை கம்பெனி இருக்குது, டிக்ளைன் எத்தனை கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அட்வான்ஸ் மேஜராக இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டை இன்றைக்கி பை ட்ரெண்ட் அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் பை சைட் போகிறீங்க, டிசைட் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப்பில் இருக்க 10, எப்போதுமே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டாப் 5 செலக்ட் பண்ணுவீங்க. டாப் 5 தேவையில்ல, டாப் 10 தான் வேணும். இதில் சரிங்களா, மார்னிங் ஓப்பன் ஆகச்சு 2% மேலே சேஞ்ச் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. சரிங்களா? இது 2% மேலே இருக்குது, 3%. என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் நல்ல பீக்கில் போயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, நேற்று ட்ரேட் எடுத்தாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி லாபம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை விற்பாங்க. ஏன்னா 3% 4% ஏறிச்சுன்னா அவங்களுக்கு லாபம். அவங்க விற்கச்ச நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல மூமெண்ட் இருக்காது. சரிங்களா? ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பிகினர்ஸ் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் 2% மேலே இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய விஷயம். ஸ்லோ மோஷனில் நீங்கள் பண்ணீங்க, நான் ஃபோனில் தான் பண்ணுவேன், ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா இது செட் ஆகாது. சரிங்களா? அதனால் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது எப்போதுமே ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ நான் ஒரு டெமோக்காக 4 ஸ்டாக்கை ஆட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுங்கள், இமிடியேட்டாக இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணுங்கள். அதாவது 2% உள்ளே இருக்கணும், 0.50க்கு மேலே இருக்கணும். நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே செலக்ட் பண்ணலாம். டாப் 10 கூட வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்எஸ்சி வெப்சைட்டுக்கு 3% 4% சம்டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு கீழே இருக்கிற இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே டாக்டர் ரெட்டிலேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணி இமிடியேட்டாக சார்ட்டை ஓப்பன் பண்ணும். இதில் டே கேண்டில் போட்டுட்டு ப்ரீவியஸ் டே க்ரீனாக இருந்தால் எடுத்துக்கணும், ரெட்டாக இருந்தால் தேவையில்லை. சரிங்களா? இதில் எல்லா ஸ்டாக்குமே இப்படி டே கேண்டில் போட்டு சின்னதாக ரிசர்ச் பண்ணிக்கணும். நீங்கள் ஓப்பன் பண்ண ஸ்டாக் இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ இது இன்றைக்கான ட்ரேடிங் டே. இங்கே ரெட்டாக இருக்குது, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ரெட்டாக இருக்குது, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ரெட்டாக இருக்குது, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதானி போர்ட். சரிங்களா? இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீனில் இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீனில் இருக்குது. இந்த ஸ்டாக் நமக்கு தேவை. இப்போது சம்டைம்ஸ் நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ மார்க்கெட் தொடர்ந்து வீழ்ச்சி. சரிங்களா? இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இதில் 2 விஷயம் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். சரிங்களா? ஒரு ஸ்டாக் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும், ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட், இப்படி ஜிக்ஸாக் மோட்லேயே போகும். நீங்கள் இதில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லி புக்கில் எல்லா விஷயத்துலையுமே பார்த்துருப்பீங்க. இப்போது நமக்கு என்னென்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போனால் நம்ம பை பண்ணுவோம், ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் சரிங்களா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா அப்படிங்கிறது சின்னதாக நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்கள், கரெக்டாக ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸ் ஹை இருக்குது, அந்த லெவலுக்கு கரெக்டாக போய்ட்டு கீழே இறங்கிருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேயோட ஒரு பிரேக் அவுட் நடக்கு அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். இந்த பிரேக் அவுட் சரிங்களா
9:15 9:20 என்ன நடக்கணும், பிரேக் அவுட் நடக்கணும், இல்லைனா யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கைவசம் ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் வரலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுங்கள், 4 சார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இப்படி கிளிக் பண்ணிட்டு எல்லா சார்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஒரே ஸ்க்ரீனில் 4 ஸ்டாக்குமே உங்களுக்கு தெரியும், அதனுடைய சார்ட்டை வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது 2 விஷயம் இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, மார்க்கெட் ஓப்பன் ஆகி 5 நிமிஷத்தில் நடக்கலாம். இல்லை இப்போ கேப் அப்பா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, சார் இப்போ இந்த டே இருக்க இதுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு, நான் எப்படி சார் என்ட்ரி கொடுக்க, இதனோட ஹை ஓகே ஃபைன், மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, 9:15 9:16 வரைக்கும் 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்படி ரெட் கேண்டிலில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட போகிறோம், அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா, இதே இது க்ரீன் ஆகி அந்த 1 மினிட் கேண்டோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம், தாராளமாக மேக் பண்ணலாம். சரிங்களா, ஆனால் இதை நிறையா பேக் டெஸ்ட் பண்ணணும். இமீடியட்டாக வந்தவுடனே சொல்லி கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்ன காரணம். இதுக்கு பின்னாடி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்னொரு விஷயத்தான் ஆட் பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் பார்க்கச்ச ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு. இப்போ பிகினராக இருந்தால் இது புரியாது, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா, ஜெனிக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 100 ரூபாய். சரிங்களா, மார்னிங் ஓப்பன் ஆகச்ச இந்த 3மே வந்து என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். ஓப்பன், ஹை, லோ. சரிங்களா, இந்த 3 என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். இப்போது நிறையா பையர் வந்தால் என்னாகும், இந்த 100 ரூபாய் ஸ்டாக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும், ஹை வந்து 101க்கு போயிடும். அப்போ ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் இது என்ன அர்த்தம், உள்ள பையர் இருக்கான்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கச்சா ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தது, ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணாலும் சரி, இந்த 1 மினிட் கேண்டில் பிரேக் பண்ணாலும் சரி, மேஜராக சக்ஸஸ் இருக்கும். ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கச்ச நீங்கள் இப்போ வந்துட்டு இங்கே நான் உங்களுக்கு காட்டினல செல் சைடுக்கு எப்படி ட்ரை பண்ணால், டிக்ளைனில் ஒரு 35 கம்பெனி 40 கம்பெனினா கீழே இருக்க 10 ஸ்டாக்கை தேர்வு செஞ்சு அதில் ஓப்பனும் ஹையையும் செக் பண்ணணும். சரிங்களா, செக் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ மார்னிங் சைடு அதிகமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயந்தான், கொஞ்சம் அனுபவத்தை கூட்டி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்குங்க. எப்போவுமே சிங்கப்பூர் சார்ட்டை வியூ பண்ணி அது எவ்வளோ பர்சன்டேஜில் ரன் ஆயிருக்குன்னு சேர்த்து செக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் மெயினாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே இதுதான். ஓகேங்களா, ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.